ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் கேக்ஸ் பை ஸ்ருதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 + 1/8 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். 1/8 எப்படி மெஷர் பண்ணணுன்னா 1/4 பாதி தான் 1/8 கப். அடுத்ததாக 1/4 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கர்ட், 1/4 கப் சுகர், 2 ட்ராப் ரோஸ் மில்க் மிக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ராப் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருக்குன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை எடுத்து தனியாக வச்சுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜலிச்சு சேர்க்கும் போது அதில் வேஸ்ட் ஏதாவது இருந்தால் வெளியே வந்துடும். அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ட் கூட ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நம்மளால் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, இல்லைனா கேக் ஒழுங்காக வராது. இப்போது மிச்சம் இருக்கிற மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். அடுத்ததாக ஒரு ஸ்கொயர் டின்னை நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேக்கை 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் எடுத்து ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். இப்படி நம்ம டேப் பண்ணும் போது கீழே இருக்க ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே வந்துடும். கேக்கை நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ரோஸ் மில்க்குக்கு இப்போது ஒரு பவுலில் 1/2 கப் ஆஃப் மில்க், 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் மில்க் மிக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஆற வச்சுருந்த கேக்கை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மேலே டேப் பண்ணி விடுறப்போ ஈஸியாக வெளியே வந்துடும். மேலே இருக்க பட்டர் ஷீட்டை பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுங்க. இதை பண்ணுறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். இப்போது இந்த கேக் மேலே ஒரு ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கேக்கில் ரோஸ் மில்கை ஊற்றி நல்லா சோக் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா சோக் பண்ணி வைங்க. இதை ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, அது நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது வந்து 4 பேருக்கான அளவு தான். இப்போது நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸை டபுள் பண்ணி பண்ணிக்கலாம். இதை இப்போ ஸ்கொயராக கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது அதோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுற்றி ரோஸ் மில்க் ஊற்றிக்கோங்க.
இந்த கேக்கோட ரோஸ் மில்க்கை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye மக்களே.